ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவித்தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம எவன் கிராப் மாஸ்டர் அனிமேவோட 2வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் ஹீரோ தூங்கிட்டு இருக்க அவனோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அதை எடுத்தா புரியாத மாதிரி பேசுகிறாங்க. ஏதோ ராங் கால்னு ஹீரோ ஃபோனு கீழே வச்சிடறான். அப்போ அந்த ஃபோனை ஹீரோ ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடுது. ஹீரோ இழந்ததும் இது என்ன இடம்னு ஆச்சரியப்படுறான். அப்போ ஹீரோக்கு பின்னாடி புதுசாக ஒரு பொண்ணு வருது. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் உலகத்தோட மறுபக்கத்துக்கு வந்துட்டீங்க. உங்கள் அன்புடன் இந்த எவன்லி கோட் வரவேற்கிறது. நான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூக்யூன், எம்ப்ளாயி நம்பர் 9526. ஹீரோவும் கை கொடுக்க அப்போ ஹீரோவோட கையில் அந்த ஜெடுத்துண்டோட சிம்பிள் தெரியுது. உனக்காக தான் நான் ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தேன். என்ன இவ்வளோ சாஃப்டாக இருக்குது? எனக்கு தெரியும் உன்கிட்ட நிறைய கேள்வி இருக்குன்னு. இல்லை நான் காண்றது கனவா? இந்த ஃபீலிங் உண்மையாக இருக்குது. அப்போ ஹீரோ அந்த பொண்ணோட கணத்தில் கையை வைக்க அவள் கோவப்பட்டு தள்ளி விட்டுடுறான். எனக்கும் கனவு காண பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த இடத்துக்கு புதுசாக ஒரு மான்ஸ்டர் வருது. அது வந்த உடனே ஹீரோ அடித்து பறக்க விட்டுடுது. இது கனவு மாதிரியே தெரியல, உண்மையாக தெரியுது. அப்போ யூக்யூன் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோ இது என்ன ட்ரையல், இது என்ன இடம்னு திரும்பி கேள்வி கேட்குறான். நீ ஒருவேளை தோத்துட்டுனா இந்த எவன்லாம் உன்னை எரேஸ் பண்ணிடும், உன்னால் திரும்பவும் வர முடியாது. இதை நான் அக்ரி பண்ணலன்னு ஹீரோ கத்துறான். அப்போ அந்த மான்ஸ்டர் சிஓஇ உருவத்துக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நீ இந்த உலகத்துக்கு ஒரு சும்மா தான், உன்னை இந்த உலகம் கைவிட வேண்டிய ஆள் தான். என்ன நீ திரும்பவும் அதை சொல்லிப்பாரு. நீ ஒரு சுமையாக தான் இந்த உலகத்துக்கு இருக்க, உன்னை யாரும் இங்கே விரும்ப மாட்டாங்க. இதை கேட்ட ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த மான்ஸ்டர் ஹீரோவை அடித்து பறக்க விட்டுடுது. ஹீரோவும் அந்த கிரவுண்டோட முனையில் தொங்கிட்டு இருக்கான். நீ என்ன தான் அவைக்கினாலும் நீ ஒரு வேஸ்ட்டு தான். அப்போ அந்த மான்ஸ்டர் ஹீரோவை கீழே தள்ளி விட்டுடுது. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு டிராகன் மேலே திரும்பவும் மேலே வரான். உனக்கு செகண்ட் சான்ஸ் கிடையாதுன்னு யூக்யூன்னு சொல்கிறா. வெளியே போக வழி இல்லை, அதனால நான் திரும்பவும் ஃபைட் பண்ண போகிறேன்னு ஹீரோ சொல்கிறான். அதே மாதிரி 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் நடக்குது. திடீர்னு அந்த மான்ஸ்டர் அந்த பாய் ஃப்ரெண்ட் உருவத்துக்கு உருமாறிடுது. உனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தால் நீ புளியாக மாறிடுவியா? அப்போ அந்த மான்ஸ்டர் மர வெட்டுற மிஷினை கையில் வெப்பனாக எடுத்துக்குது. உன்னை நான் இன்றைக்கி கொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் உன்னோட தங்கச்சியை தேடி போக போகிறேன். திரும்பவும் 2 பேரும் ஃபைட் பண்ண என்னதான் ஹீரோ ஃபைட் பண்ணாலும் அடி மட்டும்தான் வாங்குறான். இந்த ட்ரையல் முடிவுக்கு வருதுன்னு யூக்யூன் வருத்தப்பட அப்போ ஹீரோ மாசாயிலேருந்து நீ யாருன்னு எனக்கு கவலை கிடையாது, இப்போ இந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதை நான் தான் முடிச்சு வைப்பேன். ஹீரோ அவனோட பவரை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வந்து அடிப்பான். பாருங்க, அடி ஒன்று இடி மாதிரி இருக்கும். அதை பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். ஒரு வழியாக போட்டி முடிஞ்சுன்னு ஹீரோ அமைதியாக இருக்க அப்போ அந்த இடத்துக்கு யூக்யூன் வர. ஹீரோ இதை சென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்க, ஆனால் அதை ஈஸியாகவே அதை தடுத்துடுறேன். ஒரு வழியாக அந்த ட்ரையல் பாஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு பரிசாக நீ இந்த எவன்லி கோட்டோட அட்மின் பொசிஷனை தரேன். இதுதான் உன்னோட எம்ப்ளாயி பேட்ச். எனக்கு ஒன்றும் இது தேவையில்லைன்னு ஹீரோ சொல்கிறான். அட்மின் ஆன பிறகு இந்த ட்ரெஷர் எல்லாம் எடுத்துக்கலாம். ஹீரோவும் ட்ரெஷரான அதில் கையை வைக்க அது ஹீரோவை சுத்த விட்டுடுது. இது ஒரு மேஜிக்கல் க்ளவுட், இதெல்லாம் வேஸ்ட்டான பொருள் தானே நீங்கள் சொன்னீங்க. கைஸ், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது எவன்லி கோட்டோட வேஸ்டேஜான பொருளெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுற இடம். அதாவது கடவுள் வேணான்னு சொன்ன பொருளெல்லாம் இங்கே தான் இருக்கும். இது இம்மோர்ட்டலுக்கு வேஸ்ட்டாக தெரியலாம், ஆனால் மனிதர்களுக்கு இது பொக்கிஷம். அதனால தான் எனக்கு குயிக்காக பிரேக் த்ரோ பண்ண உதவி பண்ணுறீங்கன்னா எனக்கு இம்மோர்ட்டல் ஆகிறது எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இப்போ புரியுது, இந்த வேஸ்ட்டான பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணி என்னோடய பவரை அதிகரிக்கணும். ஆனால் எதுக்காக என்ன சூஸ் பண்ணீங்க? நான் ஒன்றும் உன்னை சூஸ் பண்ணல, அந்த விதி தான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கு. உன்னோட ஒவ்வொரு முடிவும் அந்த விதி தான் தீர்மானிக்கிறது. எனக்கு நீங்கள் சொல்கிறத சுத்தமாகவே புரியல. நீ பின்னாடி இதை புரிஞ்சுப்பேன். இப்போ நான் உனக்கு இந்த ஏன்சியன் பாடி ரிஃபைன் ஆட்டை தரேன். நான் ஒன்றும் ஒத்துக்கவே இல்லையே, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்ன ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு ஹீரோ கத்த அவள் ஹீரோவை டெலிபோர்ட் பண்ணிடுறான். போகிற போக்கில் அவனை மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு போகிறான். ஒருவேளை அது அந்த சைல்ட் ஆஃப் டெஸ்னியாக கூட இருக்கலாம். அடுத்த சீனில் ஹீரோ அவன் பெட்டு மேலேயே வந்து கீழே விழுறான். அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, அதை எடுத்து பேசுகிறான். நீ இன்னும் 10 நிமிஷத்துல இங்கே வரலனா அவன் பணமாக தான் அங்கே வருவான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.